கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த நாள் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பாடம் நம்ம கேட்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கும். இல்லை சில நேரத்தில் நம்ம வாழுகிற சூழல் நமக்கு கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஆனாலும் இந்த சப்ஜெக்டை நீங்க ஒரு அவேர்னஸா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தைனால இருக்கிறதுனால கண்டிப்பா புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த காரியத்தை நம்ம கவனிக்கிறது நல்லது. ஸோ சப்ஜெக்டோடைய தலைப்பு கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ஸோ தேவனுடைய கிருபையினால நம்ம 2025 வருடத்துல இருக்கிறோம். 2025ல இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றுதல், ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எங்கத்துல இருந்து வந்துச்சு நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழுகிற நாட்கள்ல கோவிடுக்கு பிறகு 2020க்கு பிறகு இந்த வேர்ல்டு ஒரு ரேபிட் சேஞ்ச் கொள்ள போகுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் ஒரு அதிக அளவுல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, இந்த பூமியில நிறைய பேர் ஆராய துவங்கினாங்க போஸ்ட் கோவிட். ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்து பார்க்கும் போது பாருங்க, நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசல் 1799 பேருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, முடிவு காலத்தின் ஆரம்பமா இருக்கும். அப்போ அதாவது நாலேஜ் வில் இன்க்ரீஸ், ஞானம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது அறிவு பெருக்கிற ஒரு காலமா இருக்கும்னு சொல்லும் போது, இந்த ஒரு கொரோனாக்கு பிறகு நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் அது ரொம்பவே ரேப்பிடா நம்ம பார்க்கறது நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்கிறோம் சில காரியத்தை. ஸோ ஒருவேளை நம்ம என்ன சொல்ல வரலான்னு பார்க்கும்போது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில்நுட்ப அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அந்த ஒரு டெக்னாலஜி இப்போ பிரசன்ட் சினாரியோல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா மாறிந்து சில வாட்டி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஆட்டோமேட்டடா இருக்கும். ஒரு மனுஷனுடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்ல, டிஜிட்டல் லாஜிக், இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், செல்போன்ஸ் அண்ட் இன்டர்நெட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறதுனால அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுதுன்னா, ஜனங்களுடைய முன்னேற்றத்துக்கு, அதாவது இந்த அறிவியலுடைய முன்னேற்றத்துக்கு, டெக்னாலஜியோடைய முன்னேற்றத்துக்கும், அது மாத்திரம் இல்ல அனுதினம் அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே, இது ஒரு சைட்ல இருந்தாலும், ஒருவேளை நம்ம இந்தியா விட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல இல்ல ஃபாரின்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம வீட்டுல பிரிண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மெட்டீரியல் ஸ்டடி பண்றோம்னா ஒரு பிரிண்டிங் குத்தமா பிரிண்டர் வருது. பட் இப்போ ஜெர்மனி அந்த மாதிரி நீங்க டெவலப்டு கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா பசங்க 3D பிரிண்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது என்ன 3D பிரிண்டர்ஸ் பார்க்கும்போது, ஒரு ஆப்ஜெக்டை அவங்க விஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அந்த 3D பிரிண்டர்ல ஒரு 3D டயக்ராம் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணி கொடுத்துரும், பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம பார்க்கும்போது நாளுக்கு நாள் ரேப்பிடா என்ன இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆயினே இருக்கு. அதுலயும் விசேஷமா போஸ்ட் கோவிடுக்கு பிறகு இது ரொம்பவே அதிகமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, அது மாத்திரம் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் சினாரியோ சிலபஸ்ல நம்ம பார்க்கும்போது அது ஒரு மேண்டேட்டரி கோர்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி 2000 கிட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய சிலபஸ்ல பைத்தான் கோடிங்கோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ ஒரு மேண்டேட்டரி கோர்ஸ் ஆயிருக்கு.
அதெல்லாம் பைத்தான் கோடிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அது ஒரு காரியம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹியூமன் என்ன யோசிக்கிறாரோ அது மிஷின் நமக்கு செஞ்சு கொடுத்துரும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ அதாவது நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகம் வந்து 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. சைபர் ரெவல்யூஷன் முற்றிலுமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுது, ரன் ஆகிறதுக்கான எல்லா விதமான டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு வேலை இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ இந்த டெக்னாலஜி பேர் ஏஜிஐ. இது இன்னமும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு. ஒருவேளை இப்போ நீங்க பேங்கிங் செக்டர்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் செக்டர்ஸ்ல இருக்கலாம். இப்போ நம்ம பிரசண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங் சாட் ஜிபிடிஸ். இப்போ சாட் ஜிபிடிஸ் கோ பைலட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஒருவேளை நீங்க விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோ பைலட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் நீங்க டைப் பண்ண போதும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஃபார் இன்ஸ்டன்ட் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், பட் வெறும் நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு கோ பைலட்டுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொடுத்துரும். பேஜஸ் டசன்ட் மேட்டர். ஒருவேளை அதே இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா 5 to 10 பேஜஸ் மேனுவலா நம்ம டைப் பண்ணலாம். பட் அது பேஜஸ் டசன்ட் மேட்டர். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது என்ன பண்ணிடும்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை இது நம்ம என்ன சொல்லலாம்னு பார்க்கும்போது இது பேர் தான் காக்னிட்டிவ் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் கம்ப்யூட்டேஷன்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம். ஒரு ஹியூமன் எப்படி யோசிக்கிறாரோ, ஒரு ஹியூமன் என்ன செய்யலான்னு முயற்சி பண்றாரோ, இது எல்லாமே வந்து அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடும்னு பார்க்கும்போது செஞ்சு கொடுத்துரும். நல்ல விஷயம் தானே. அதாவது நம்ம எந்த ஜென்ரேஷனோ பார்க்காத டெக்னாலஜிஸ் யார் பார்க்குறோம், நம்மளுடைய நாட்களில் பார்க்குறோம். ஒருவேளை ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணா எவ்வளோ கஷ்டம். அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டு டீச்சர் சொல்லுவாங்க தப்பா பண்ணிட்டுக்கிறீங்க. பட் இப்போ அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சாட் ஜிபிடில வந்துட்டு பிறகு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நம்ம சிஸ்டம்குள்ள கொடுத்துட்டா போதும், கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்ட் சொல்யூஷன், ஒரு 2-3 சொல்யூஷன், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கூட அது என்ன பண்ணிடுது, கொடுத்துருது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆனாலும் இது யாரோட கையில இருக்கு, இதுதான் நம்ம இந்த நாள் கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு எண்ட் டெக்னாலஜி யார் கையில இருக்குன்னு பார்க்கும்போது நோ டவுட் விழுந்து போன மனுஷனோட கையில தான் இருக்கு. அப்படி விழுந்து போன மனுஷனோட கையில இந்த டெக்னாலஜி இருக்கும் போது கண்டிப்பா இது வந்து சரியான விதத்துல அது பயன்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா இது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, சாத்தானும் அந்த விழுந்து போன தூதர்கள் மாத்திரம் இல்ல, இந்த ஒரு மனுக்குலம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது விழுந்து போன நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு ஹியூமனுக்கு என்னங்க ஒரு மிகப்பெரிய த்ரெட் தான். சரி, இதை பத்தி நம்ம கவனிக்கும் போது பாருங்க, ஜியோஃப்ரே ஹில்டன் இவர் யாருன்னு பார்க்கும்போது இவர் தான் காட்ஃபாதர் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இவர் தான் டெவலப் பண்ணார். ஜியோஃப்ரே ஹில்டன் இவர் வந்து கூகுள்ல வேலை செஞ்ச ஒரு மனுஷன். அவர் என்ன ஒரு பாயிண்ட முன் வைக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரோட கோட்ல திஸ் திங்ஸ் குட் பி மோர் இன்டெலிஜென்ட் தென் அஸ். ஒருவேளை இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எனக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது வந்து நம்மளை பார்க்கிலும் அறிவுள்ளதா இருக்கும் அண்ட் குட் டிசைட் டு டேக் ஓவர் டிசிஷன் மேக்கிங். ஒரு விஷயத்த டிசிஷன் மேக்கிங்னால ஒரு மனுஷனே என்ன பண்ணிடும், இது மேற்கொண்டோ இல்லைன்னா மிஞ்சிடும். And we need to worry about how we are going to prevent that from happening now.
ஒருவேளை இந்த ஒரு விஷயத்த நம்மளால எப்படி தடுக்க முடியும், நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டுபிடிச்சவர் யாரு? இந்த மனுஷனே சொல்றாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், தவறில்லை, ஆனா இதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, ஒரு மனுஷனே இது என்ன பண்ணிடும்னு பார்க்கும்போது மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு டிசிஷன் இவர் ஒரு கால் எடுக்கிறாரு. என்னன்னா, அவருடைய பொசிஷன்ல இருந்து கூகுள்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு, ஏன் நீங்க ரிசைன் பண்ணன்னு கேட்கும் போது, இதுல அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. சரி, இது வந்து 2023 நடந்துச்சு. ஆனா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, சில டாப் சிஇஓஸ், எலான் மஸ்க், அப்புறம் நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டெக் லீடர்ஸ் வந்து 2023 ஒரு ஓப்பன் லெட்டர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டு புட் எ பாஸ் ஆன் AI experimentation, citing that the technology poses quite profound risk to the society and humanity. அதாவது எலன் மஸ்க் போல பெரிய பெரிய சிஇஓஸ் லீடர்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போதுங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கலாம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இது சமுதாயத்துக்கும் சரி மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ற எலான் மஸ்க், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வேணா ஜஸ்ட் மனுஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு பிசினஸ் உடைய ஆப்ஜெக்டிவ் என்னங்க, ஹியூமன் ரிசோர்ஸை குறைச்சிட்டாலே போதும். ஆனா ஏன் இவங்க வந்து இதுக்கு ஒரு பாஸ் பண்றாங்க பார்க்கும்போது, ஒரு விதத்துல இது அட்வான்டேஜா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், த்ரெட் என்னன்னு பார்க்கும்போது, ஆட்டோமேஷன் வந்து ஜாப் லாஸ் ஆகும். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜாப் லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து டீப் ஃபேக்ஸ். அதாவது டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறேன், என்னுடைய ஃபேஸ், என்னுடைய தோற்றத்தை மாத்திட்டு வேற சகோதரரை நீங்க இங்க என்ன பண்ணிடலாம், ஒரே நிமிஷத்துல நிக்க வச்சிடலாம். என் டோன்ல இருந்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் இஃப் யூ ஹேவ் தட் AI டெக்னாலஜி. இதனால என்ன ஒரு த்ரெட்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, பெரிய பெரிய டெமோக்ராட்டிக் நேஷனோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸே என்ன ஆகும், மாறிடும். கவர்மெண்டே என்ன ஆயிடும், இது புரட்டி போட்டுரும். அந்த அளவுக்கு இது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஆபத்து நிறைந்து இருக்கு. சரி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு மிஷின் பேஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். மனுஷன் என்ன பண்றது இல்லை, ஜட்ஜ் பண்றது இல்லை, மனுஷன் அப்ரூவ் பண்றது இல்லை, இது மிஷின் அப்ரூவ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வேளை வந்து நான் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸை வந்து கோடிங்ல பண்ணிட்டு, இந்த ப்ளூ இல்லை இது ரெட்டுன்னு நான் கோட் பண்ணிட்டேன்னா, ஒருவேளை நீங்க இல்லைன்னா யாரோ சர்ச் பண்ணும்போது அது ரெட்டுன்னு தான் காமிக்கும். ஆனா ஆக்சுவலி அது என்ன கலருங்க, ப்ளூ கலர். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டேட்டாஸ் நம்ம எப்படி என்ட்ரி பண்றோமோ அதுதான் அது அவுட்கமா கொடுக்கும். அதனால ஒரு த்ரெட் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு ஆஸ்திரேலியன் நியூஸ் சேனல்ல வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்றதுக்கு சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயோ அவங்க வந்து கன்சல்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, ஆனா இது கொடுத்த தகவல் இன்னொன்று. ஒண்ணுமே இருக்காது. ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு அத்தன்டிக் ரிப்போர்ட். ஒருவேளை இது கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துட்டு அது என்ன பண்ணும், ஒரு சின்ன விஷயத்த அது வந்து ஒரு பெரிய விஷயமா எக்ஸ்போஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, சில மெடிக்கல் எரர்ஸ் வந்து என்ன இருக்குங்க ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ்லீடிங் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இது கொண்டு போது நம்ம பார்க்குறோம். வேற என்ன ஒரு விஷயம், பிரைவசி வயலேஷன். நம்ம எல்லார்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு, போன்பே, கூகுள் பே எல்லாமே இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். சில பேர் வந்து அவங்களுடைய கண்ணு ஐபிஓல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி, பயோமெட்ரிக். ஸோ இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரைவசி வயலேஷன். இதை பிரேக் பண்ணிடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதனால என்ன நடக்கும், ஒருவேளை பிரைவசி வயலேஷன் ஆயிடுச்சுன்னு என்ன நடக்கும், ஈஸியா உங்க பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் இன்னொருத்தருக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா இது வந்து ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
ஸோ இதனால என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்னா ஈஸியா அந்த ஒரு பிரைவசியை வந்து வயலேஷன் பண்ண முடியும். அப்புறம் மார்க்கெட் ஆட்டோமேஷன், ஸ்டாக் ட்ரேடிங், ஆட்டோமேட்டட் ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூஜ் டேட்டால ஒர்க் பண்றதுனால அது ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் எந்த கம்பெனில ஸ்டாக் மார்க்கெட் போடலாம், என்ன போடலாம். ஒருவேளை இது ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா அந்த மார்க்கெட்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் என்ன பண்ணிடுவாங்க. அந்த ரியாலிட்டி என்ன எப்போ எந்த மார்க்கெட் வந்து கீழே விழுது நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இன்னொரு த்ரெட் இருக்கு. வேற என்ன இருக்கு இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பார்க்கும்போது டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமைஸ் பண்ண முடியும். ஒருவேளை எல்லா கம்ப்யூட்டர்ல நம்ம லோட் பண்ணிட்டா எந்த டைம், எந்த செகண்ட், எந்த மைக்ரோ செகண்ட்ல ஒரு இடத்துல பாம் வந்து அது வந்து ஆகணும், லான்ச் ஆகணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஹியூமன்னால என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வெப்பன்ஸ் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஆட்டோமைஸ் பண்ண முடியும். சரி, வேற என்ன இருக்கு? 7th பாயிண்ட் வந்து ரொம்ப சீரியஸா அவங்க சொல்றது அன்கண்ட்ரோல்டு செல்ஃப் அவேர் ஏஐ. அன்கண்ட்ரோல்டு செல்ஃப் அவேர் ஏஐ. இதுனா அன்கண்ட்ரோல்டு செல்ஃப் அவேர்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும் என்ன பண்ணுது நெக்ஸ்ட், ஆனா அது யாருனாலும் என்ன பண்ண முடியாது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் டெக்னாலஜி. இதைத்தான் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இந்த டேஞ்சரை பார்த்து தான் தலைவர்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து கொண்டு வந்துட்டா மனுஷனுக்கு என்ன ஆகும், ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆகும் அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம எந்த பாடத்தை நோக்கி பயணிக்கிறோம் பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ பிரசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை குறித்து நம்ம தியானிச்சு. சரிங்க, இதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எவ்வளவு பெரிய டஃப்பான மேத்தமெட்டிக் ஈக்குவேஷனும் இது ஒரே செகண்ட்ல சால்வ் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆபத்துனா நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குழந்தைகள், அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து கம்மியாகுது. ஐக்கியூ வந்து என்ன ஆகுதுன்னு கம்மியாகுது. ஏன்னா இப்போ நம்ம மேத்தமெட்டிக்ஸை வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் நம்ம யோசிக்கிறோம், எந்த இடத்துல ஈக்குவேஷன் ராங் ஆச்சு நம்ம கவனிக்கிறோம். ஆனா இது ஒரு மிஷின் கிட்ட கொடுத்துட்டு அது உடனடியா ரிசல்ட் கொடுத்துட்டு போயிருக்க நம்மளுடைய குழந்தைகள் என்ன ஆகுறாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால யோசிக்க முடியாது. என்ன ஆபத்துன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இதனால குழந்தைகளுடைய அறிவுத்தன்மை வளர்ச்சி என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய த்ரெட். அம்மா சொல்லுவாங்க ஹோம்ஒர்க் பண்றான்னு, அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் சாட் ஜிபிடில இருந்து ஹோம்ஒர்க் முடிச்சிடுவாங்க. தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிவிங் ஹோம்ஒர்க்? ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய அறிவு திறமையை இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது குறைக்குது. 2023 டிசம்பர் 8 யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு லா பாஸ் பண்ணாங்க, யூசேஜ் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல வந்து ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. அந்த 6 பாயிண்ட் ரொம்ப சுருக்கமா சொல்லும் போது ஒரு ஹியூமனோடைய கம்ப்ளீட் எமோஷனை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுது, மேற்கொள்ளுது. ஹியூமனோடைய கம்ப்ளீட் எமோஷன்ஸ் அதுல என்னென்ன வருதுன்னா பயோமெட்ரிக், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், எமோஷனல் ரெகக்னைசேஷன், சோஷியல் பிஹேவியர், ஃப்ரீ வில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரி, அவங்களுடைய ஏஜ், ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், இது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஒருத்தரை சப்ரஸ் பண்ணுது. ஃப்ரீ வில், இதுல நம்மளுடைய வேர் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஃப்ரீ வில், டிசிஷன் மேக்கிங். நம்மள யாருக்கும் அடிமை இல்லை, நம்மள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுதான் ஃப்ரீ வில். ஒருவேளை தேவன் மனுஷனை படிச்ச நோக்கமே என்னன்னு பார்க்கும்போது அவர் வந்து எப்படி இருக்கணும், ஷுட் டொமினியன் ஓவர் த, அவர் ஆளுகை செய்வராக இருக்கணும், யாருக்கிலையும் அடிமையா இருக்கக்கூடாது. அந்த ஃப்ரீ வில்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு உங்களை என்ன பண்ணிடும், சப்ரஸ் பண்ணிடும், உங்களை வந்து பிரச்சனைக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 6 விஷயத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்க யூரோப்பியன் யூனியன். மற்ற விஷயம்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா
ஒரு மனுஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. இல்லைன்னா ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோடைய ஃபிகரோ போட்டோவோ இல்ல அவருடைய உடல் தோற்றமோ அவருடைய நடை பாவனையோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வரக்கூடாது. ஒரு சினாரி ஆச்சுங்க. யுஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா போலீஸை தாக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. பட் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். ஒருவேளை அது வந்து கொண்டு வந்த காரணம் என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டே சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? ஏதாவது ஒரு ரூட் காஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாருன்னா ரூட் காஸ் எதுவா இருக்கும் பார்க்கும்போது ஒரே ரூட் காஸ் தான், மணி. பணம் தான் அது ஒரே ஒரு ரூட் காஸ். பணம், டெக்னாலஜி, இது ஒரு விழுந்து போன மனுஷன் கையில இருந்தா மிக 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 ஆகும். ஒரு வசனம் வாசிக்கணும். மேத்யூ 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். சோ அந்நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் என்ன ஆகுமா? ஒருவரும் ஒரு மனுஷனும் என்ன ஆக மாட்டாரு, தப்பி போக மாட்டார். ஸோ இந்த ஒரு வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் பத்தி பேசுது. ஒருவேளை கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் தேவனே வந்து ஸ்டாப் பண்ணலாம்னா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, எல்லாரும் செத்துருவாங்க. ஒரு மனுஷன் கூட இந்த பூமியில என்ன பண்ண முடியாது. நல்லாவே தெரியும். ஒருவேளை தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டத்துல அந்த ஒரு தேவனோட ராஜ்யத்துக்கு சில ஜனங்கள் என்ன ஆவாங்க, மகா உபத்திரத்தை தாண்டியே போவாங்க. எல்லாரும் என்ன ஆக மாட்டாங்க. ஆனா ஏன் இந்த ஒரு வசனத்தை இங்க கொண்டு வராருன்னு பார்க்கும்போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது இந்த வசனத்தோட நிறைவேறுதல்ல ஒரு பகுதி அப்படின்றாங்க. எப்படின்னு பார்க்கும்போது அந்நாட்களில் என்ன நடக்கும்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு அனார்கி. அனார்கி அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் நோ கவர்மெண்ட். கவர்மெண்ட் எல்லாம் விழுந்துரும். அதனால மனுஷன் வந்து சட்ட திட்டத்துக்கு கீழ்படியாம அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பார்க்கும்போது ஒருத்தரை இன்னொருத்தரை தாக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது அனார்கி. இன்னொன்னு புரட்சி, ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த வேர்ல்டோட நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லும் போது இது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்க்கு இந்த ஒரு என்ன சொல்றதுங்க, இந்த ஒரு டெக்னாலஜி வந்து கண்டிப்பா மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை இதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏன்னா இப்படித்தான் அழியணும் தேவன் என்ன பண்ணிட்டார், பிக்ஸ் பண்ணிட்டார். சரி, வேற டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட்டு நெக்ஸ்ட் பார்க்கும்போதுங்க போஸ்ட் கோவிட் பிறகு என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்கைப், வேறங்க ஜூம், அப்புறம் நம்ம யாரும் யூஸ் பண்றது அதிகமா யூஸ் பண்றதே டெக்னாலஜி. கரெக்டுங்க. டிக்டாக் இப்போ அது பேன் பண்ணிட்டாங்க. வேற வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். நைஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்லை, நல்லாவே தெரியும் இல்லைங்களா? இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றோம், நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஜனங்க வந்து இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறாங்கன்னா ஸ்மால் ஸ்கிரீன்ஸ், மீடியம் ஸ்கிரீன்ஸ், லார்ஜ் ஸ்கிரீன்ஸ், ப்ரொஜெக்டர்ல போட்டு பார்க்குறோம், லேப்டாப்ல பார்க்குறோம், செல்போன்ஸ்ல பார்க்குறோம். இது இந்த மாதிரி வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் இல்ல சோஷியல் மீடியாஸ் அப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால என்ன ஒரு ஆபத்துனா, ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வார்த்தை, டிஸ்ட்ராக்டட் பீப்புள் ஆர் டேஞ்சரஸ் பீப்புள். இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றதுனால ஒரு வேளை நம்ம ஈஸியா என்ன ஆகுறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்ல ஒருத்தர் டிரைவ் பண்றாங்கன்னா இப்போ ஐஓடி டெக்னாலஜி கார்ல வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒருவேளை நீங்க கம்ப்ளீட் காரை வந்து இன்டர்நெட்ல என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஜிபிஎஸ். இப்போ நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஆட்டோமேஷன் கார். ஒரு செகண்டுக்கு வந்து 5000 GB டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னா அதை அப்படியே இமேஜ் ப்ராசஸ் பண்ணிட்டு பிரேக் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி மூவ் ஆகிட்டு இருக்கும் போது டிஸ்ட்ராக்டட் பீப்புள் ஆர் டேஞ்சரஸ் பீப்புள்னா அவங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும் போது ஈஸியா என்ன ஆகுறாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அதனால மேப் பார்த்துனே இருப்போம், குறுக்கால ஒருத்தர் வந்துருவாரு, இடிச்சு தள்ளிடும். இது ஒரு ஆபத்து. வேற என்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணும்போது ஜனங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க? ஆலோசனை தான் நம்மளுடைய மூத்த சகோதரர் அவங்க வந்து ரொம்ப ஹம்பலா பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறாரு. என்னன்னா, பாருங்க, பசங்க வந்து ஐசோலேட்டா போறாங்க, ஐசோலேஷனா போறாங்க, தனியா போறாங்க, தனிமையில போறாங்க. தனிமையில போய் என்ன பண்றாங்க? அவங்க கையில என்ன இருக்கு? செல்போன்ஸ் இருக்கு. அப்படின்னா அவங்க வந்து பேரண்ட்ஸோடைய கம்யூனிகேஷன்ல இருந்து அவங்க என்ன ஆகுறாங்க? ஸ்லோவா விலகுறாங்க. ஏன் இந்த கேப் வருது? ஏன் இந்த கேப் வருதுன்னா, அவங்க எமோஷனல் சப்போர்ட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் அவங்க கூட என்ன பண்றது இல்லை அந்த நேரத்துல இல்லாதனால பசங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் போகும்போது இந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜிஸ் கிட்ட, எஸ்பெஷலா ஃபேக் ஐடென்டிஃபிகேஷன் கிட்ட அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்போ பெரியவங்க வந்து மெச்சூர் இல்லைங்களா, அவங்க அந்த மாதிரி பிரச்சனையில என்ன பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க தான் பெரிய பிரச்சனையில மாட்டுறது. எப்படின்னா, எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேபிட் என்ன தெரியுங்களா? அவங்க வீட்டுல எது வாங்கினாலும் போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? கார் வாங்கினா போட்டோ பிடிச்சிடுவாங்க, இல்ல எங்கன்னா ட்ரிப்புக்கு போனா போட்டோ பிடிச்சிடுவாங்க. இதை ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்? என்ன வாழ்க்கை அவங்களுக்கு இல்லைங்களா? அவங்க சிலலாம் ஜாலியா இருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம். அவங்க வீட்டுல இது வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் பழைய மிக்சி வச்சிருந்தோம், பழைய கிரைண்டர். ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன். இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஆனா கிரவுண்ட் லெவல்ல அவங்கள பார்க்கும்போது எல்லாம் இஎம்ஐல தான் வாங்கி இருப்பாங்க, கஷ்டத்துல தான் இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனா வெளியே ஷோ ஆஃப் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரிச்சா காமிக்குவாங்க. இதை நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன். இதனால கூட என்ன ஆகுது? வீட்டுல டெக்னாலஜி. அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல வார்த்தை கொடுக்குறாரு, ரீல் ஆன் அண்ட் ரியல் ஆஃப். ரீல்ல மட்டும் தான் அவங்க ஒரிஜினலா இருக்கிறாங்க, ஆனா ரியாலிட்டியில அப்படி அவங்க என்ன இல்லைங்க, அப்படி இல்லை. பரவாயில்லைங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ஒருவேளை ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இல்ல சம் அதர் சோர்ஸ்லயோ நம்ம நல்லா சேட் பண்றோம், ஆனா அவங்கள முகமுகமா பார்த்தது. ஒருவேளை முகமுகமா பார்த்து அவங்களை என்ன பண்றோம்? இட்ஸ் an obvious thing. ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிக்கே ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது என்ன ஒரு த்ரெட்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே வர்ச்சுவலா தான் பார்க்குவாங்க. ஒரு விஷயத்த பார்க்க முடியாத ஒரு விஷயத்த தான் பார்க்குவாங்க, தவிர அவங்க ரியாலிட்டிக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. சரி, ஓகே, நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க இல்லையா, ரியாலிட்டிக்கு வர முடியாது, இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கும்போது அமெரிக்கால அவங்களுடைய கிராஜுவேட் முடிச்சுட்டு, அவங்க ஸ்கூல் கிராஜுவேட் முடிச்சுட்டு அவங்க வந்து இன்டர்வியூஸ் போயிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் 10 4 பேரை தான் செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன ஒரு பாயிண்ட்னு பார்க்கும்போதுங்க, அந்த இன்டர்வியூல வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணும் போது அவங்க ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டா கொடுக்கலையா. ஒருவேளை ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது கண்ணோட கண்ணு பார்த்து அவங்க பேச முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வர்ச்சுவலே இருந்ததுனால அவங்கனால வந்து ரியாலிட்டி என்ன பண்ண முடியல, பேஸ் பண்ண முடியல. இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட். இதே வந்து அவங்களால வந்து பண்ண முடியலன்னா கம்பெனில அவங்க என்ன பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாதுன்னு அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே கிரவுண்ட் ரியாலிட்டி. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு தெரியல, ஆனா இதோட டேஞ்சர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ
இந்த உலகத்தோடைய கரண்ட் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு, இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். தமிழ்ல தகவல்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், ஒரு நியூஸ் சேனல் எடுத்து பாருங்க, அது எவ்வளவு ஆத்தென்டிக், எவ்வளவு ஜென்யூன். ஒருவேளை இதை நம்ம கவனிக்கும் போது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ நியூஸ் சேனல்ல யாருக்கு ஃபேவரா இருக்கும். அதனால கிரவுண்ட் ரியாலிட்டி, ஆக்குரேட் இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல கிடைக்குமான்னு பார்க்கும்போது கிடைக்கிறது ரொம்ப குறைவு. ஒருவேளை ஒரு ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கும்போது அதுவும் ரொம்ப குறைவு. The more corrupt the government, the less likely the news is accurate. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நியூஸ் சேனல்ல இருக்கும். ஒருவேளை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. இந்த நாட்டில் என்ன நடக்குது, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டெப் என்ன, என்ன படிக்கலாம், என்ன பிசினஸ் செய்யலாம், பசங்களை வந்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜ்ல சேர்க்கலாம், இதெல்லாம் வந்து எது மேல தான் டிபெண்டுங்க. அப்ப அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அது மேல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றதுங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனால தான் அவங்களே வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அது கிரவுண்ட் லெவல்ல யாரை பாதிக்கும்? பொதுமக்களை நம்மள தான் என்ன ஆகுங்க பாதிக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு என்னதுங்க த்ரெட். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், பொருட்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கலர்ஃபுல்லாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம், ரியாலிட்டியில் அது ஒர்க் ஆகுதா? சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகுறது. அங்கேயும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சரி, இதனால இவ்வளோ காரியம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு விஷயமும் அவங்க கையாளுறாங்க. கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னா ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஹாட் நியூஸ் எடுத்துக்காங்க. அந்த ஹாட் நியூஸ் அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அப்படியே ரியாலிட்டி போலவே காமிக்குவாங்க. அது ரொம்பவே எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்பவே வந்து நம்மளை வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்குமோன்னு அந்த மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அது என்ன இருக்கும், அதில் ஒண்ணுமே இருக்காது. இதனால ஜனங்களுடைய திசை என்ன ஆகும்னு பார்க்கும்போது மாற்றப்படுது. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யுகத்துல கடைசி காலத்துல வாழக்கூடிய பாத அங்கங்கள் அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஆபத்து. சரி, இந்த தகவலோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போதுங்க உலக இன்ஃபர்மேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் எங்கத்துல இருந்து எடுக்கும்? எக்ஸாக்ட்லி, நமக்கு கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கத்துல இருந்து வருதுன்னா பைபிள்ல இருந்து தான் வருது. ஏன்னா பைபிள் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் காட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூஸா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜிஸா இருக்கட்டும், அது எதுவுமே எதுக்கு ஈடா வர முடியாது? பைபிளுக்கு ஈடா வர முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு ஈடா வர முடியாது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இங்க என்ன நடக்குது, இந்த பூமியில நடக்குது, தவிர மாத்தி எதுவுமே நடக்கல. பாருங்க, நம்மளுடைய பரலோக பிதா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யாருக்குங்க? ஒரு நியூ கிரியேஷன். நெக்ஸ்ட், தேவன் ஒரு புதிய சிருஷ்டிக்கு பரிசுத்த ஆவியும் தெளிந்த புத்தி ஆவி தந்திருக்கிறார். அதுதான் செகண்ட் சோர்ஸ். ஒருவேளை நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து தியானிக்கிறோம்னா தேவனுடைய ஆவி இல்லாம அதை நம்ம என்ன பண்ண முடியாது. வாசிக்கலாம், எபிரியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஹீப்ரூஸ் 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரந்த ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஹீப்ரூஸ் 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். ஆமா, நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நாட்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல். அந்த இருட்டுல இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த ஒரு மாபெரும் மகா பரிசுத்தமான சத்தியம். ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கிறோம். மூணாவது, அப்போஸ்தலர்கள் மூலியமாக வந்த சத்தியம்.
Ephesians 4th chapter 11 and 12. எபேசியர் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சோ அந்த நேரத்துல பார்க்கும்போது தேவன் எப்படி பயன்படுத்தினார் நமக்கு இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வேதாகமத்தை எப்படி கொடுத்தாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மூலியமாக, சில தீர்க்கதரிசிகள் மூலியமாக, சில சுவிசேஷர்கள் மூலியமாக பரிசுத்தவான்களை பரிசுத்தம் படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவ்வளவு சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ செவன்த் சர்ச்ல வாழக்கூடிய நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது. நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசலோடைய எழுத்துக்கள், த ஹார்வெஸ்ட் மெசேஜ், த மீட்டிங் டியூ சீசன் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது யாருக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு வெளிச்சம், யாருக்கு சரியான தகவல், பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு தான் வருது. இது ஜிஆர் ஸ்பேஸ் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. மேத்யூ 13:11 என்னன்னா வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம், தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய மா பெரிய பொக்கிஷமான சத்தியங்கள் யாருக்கு மாத்திரத்தான் அருளப்பட்டிருக்கு. ஒருவேளை இலான் மஸ்க் தெரியுங்களா, இல்ல பெரிய பெரிய லீடர்ஸ் தெரியுங்களா? ஏன்னா நமக்கு மட்டும் அவருடைய பிரஸ்தாபமான சத்தியங்கள் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த சுவிசேஷ யுகத்தை வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஏன் காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய தெய்வீக திட்டத்துல நம்மள தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பார்ட்டா ஒரு பங்கா நம்ம இருக்கிறதுனால தான் மகா பெரிய சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க இப்ப நம்ம பார்த்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நமக்கு என்ன இல்லைங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி ஒன்னே இல்ல அந்த ஒரு சமாதானத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா உலகோடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, அவங்கள கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நடக்குது, இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு சக்தி இல்லையா, ஒரு கடவுள் இல்லையா? ஏன்னா இப்போ இவ்வளவு ஆபத்தா இருக்கும் போது ஒருத்தர் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரிதான் உலகத்தோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால அவங்க தேவனையோ தேவ திட்டத்தையோ எப்படி பாக்குறாங்கன்னா தேவனுடைய திட்டம் ஒரு அன்பினிஷ்டு பிளான், இன்னும் அது என்ன ஆகல, முடிவு ஆகல. டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ்ல 7000 years ஆஃப் காட்ஸ் பிளான்ல இன்னும் அந்த காலங்கள் என்ன ஆகல, முடிவு ஆகல. அதனால இந்த மாதிரி ஆபத்தை சந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும்னா இதை யாராவது ஸ்டாப் பண்ண முடியாதா? ஆனா இப்போ நியூ கிரியேஷன் இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உலகத்துல நடக்கக்கூடிய காரியம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த உலகத்தை காரியத்தை இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு, தேவனுடைய திட்டத்துல அவர் எப்படி நேர்த்தியா நடத்த சித்தமா இருக்கிறாரோ அதுக்கு இசைவா தான் இந்த உலகம் என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் தேவன் நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்தார், நம்மள தேவன் எப்படி அழைச்சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் God has a plan and you are. அந்த ஒரு வேர்டை நம்ம அந்த சத்தத்தை கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா தேவன் கர்த்தர் இயேசு மூலியமா இந்த ஒரு சத்தத்தை அனுப்புறார். இந்த ஐ காலிங்கோட கால் அனுப்பும் போது நம்ம அந்த சத்தத்தை கேட்டு வரும்போது தேவனால் நம்ம என்ன பண்றோம், இழக்கப்படுறோம். தேவன் ஒருத்தரை இழக்காவிட்டால் அவர் இடத்துல வர முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் த்ரூ ஜீசஸ் நம்மள தேவன் என்ன பண்றாரு, இந்த சத்தியத்துக்குள்ள இழுக்கிறார். அப்படி இழுத்துட்ட பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியரா கொடுக்குறாரு. இந்த கான்செக்ரேஷன் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம வந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போறேன், நீ என்னன்னு பண்ணணும், அந்த குமாரனுடைய சாயல் அடிக்கிறதுக்காக எல்லா விஷயமும் நான் என்னென்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் எல்லாமே தேவன் தெரிவிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்ய கிளியர் கம்யூனிகேஷன். தேவன் ஏதாவது மாற்று கருத்தை கொண்டு வந்தாரா? அவருடைய கால் கிளியரா இருந்துச்சு. இந்த நேரோ வேலை ஒருத்தர் வரணும்னா அநேக உபத்திர வழியா தான் அவங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டோ இல்ல டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி கொண்டு வந்தாரா? கம்யூனிகேஷன் வாஸ் வெரி கிளியர் அண்ட் பிளெயின்.
சோ அந்த மாதிரி தேவன் வந்து அழைச்சிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு யார் ஒருத்தர் அவருக்கு நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்யறாங்களோ அவங்க ஆவினால் என்ன பண்ணிட்டாங்க, ஜெனிப்பிக்கப்பட்டாங்க, ஸ்பிரிட் பிகாட்டன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தேவன் அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கிறார், கைவிடுறதுல பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும் ஏற்ற நேரத்துல அவர் சொல்லிக் கொடுக்குறார். டிவைன் பிளான்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை கத்து கொடுக்குறாரு. அப்படி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்றாரு தேவன் பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு புக் ஸ்டடிலையோ இல்ல கன்வென்ஷன்லயோ நம்ம தியானிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ண 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 நம்ம என்ன ஆகுறோம்னா, அந்த வார்த்தையை நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுறோம், சேஞ்ச் ஆகும். நம்மளோட மைண்ட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. கண்டினியூஸா வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையினால போஷிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையாவே நம்ம மைண்ட் என்ன ஆகுது, டியூன் அப் ஆகுது. இதுதான் கரெக்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருவேளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேசுனதெல்லாம் வந்துருங்க, எப்படியோ இந்த உலகம் அழிய போகுது. ஆனா புதிய சிருஷ்டிக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பிரச்சனையில இருந்து அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நாளைக்கு நான் என்னோட ஆபீஸ் போனாலும் என் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணது ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி கிட்ட தான் பேசணும். என்ன பண்ணலாம்? நியாயமான கேள்வி தானேங்க. ஒருவேளை நம்ம இது ரொம்ப ஐடியலா நம்ம இந்த சப்ஜெக்டை பேசிட்டோம்னா there is no point. இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே? தகவல் எல்லாமே பொய்யா இருக்கு, இந்த உலகம் எல்லாமே மாயமா இருக்கு. யார நம்பணும்னு தெரியல, யாரோ விடணும்னு தெரியல. எப்படி எப்படி இந்த உலகத்தோடைய சட்ட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து போலாம்? இவ்வளோ கன்ஃபியூஷன் மத்தியில ஒரு நியூ கிரியேஷன் எப்படி இருக்கலாம்? சிம்பிளா கர்த்தர் இயேசுவை ட்ராப் பண்றாங்க பரிசேயர் சதுசேயர்கள். என்னன்னா வசனம் வாசிக்கலாம். மேத்யூ 22:17. உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இது ரொம்ப பெரிய ட்ராப்ங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுடைய போதனைகள் பிரசங்கங்கள் என்ன இருந்துச்சுன்னா, அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, ஏறக்குறைய நம்மளுடைய காலம் போலதான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன் தான். ஜிஎஸ் கிறிஸ்டன் ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் வந்து ரோமனை தள்ளி விட்டுட்டு இவர் வந்து அந்த ஒரு ராஜ்யத்தை பிடிச்சுப்பாரு அப்படின்னு நிறைய ரூமன்ஸ் ஸ்ப்ரெட் ஆக சிம்பிளா கேட்கறாங்க, நான் யாருக்கு செலுத்தணும், ராயனுக்கு நான் டாக்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு கேட்கும் போது கர்த்தர் ரொம்ப பிளைன் அண்ட் சிம்பிளா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருங்க? இயேசு அவர்கள் நோக்கி படிங்க படிங்க. குணத்தை அறிந்து மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? படிங்க. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒருவேளை இதனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி போதும். நீங்க ரொம்ப என்ன பண்ண வேண்டாம். நீங்க போய் மாட்டிக்காதபடிக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் இதை செய்ய சொன்னா செஞ்சு முடிச்சிடுங்க. கான்சிகரேஷன் தான் நம்மளுடைய மெயின் நோக்கம். நீங்க தேவனுக்கு சேர்ந்து நீங்க தேவனுக்கு முழுமையா செய்யுங்க, ராயனுக்கு சேர்ந்து நீங்க செலுத்திடுங்க. ரொம்ப சிம்பிளா இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரெண்ட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. திஸ் இஸ் மேண்டேட்டரி, யூ ஷுட் டு, ஜஸ்ட் டு இட், தட்ஸ் ஆல். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண வேண்டாம். நீங்க மேல பண்ணதான் பிரச்சனை. ஒரு விஷயத்த நம்ம ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா தான் என்ன ஆவாங்க, ஆபத்து வரும். இதேதான் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. உங்க அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் செய்யுங்க, மற்றபடி நீங்க என்ன பண்ண வேண்டாம், அதிகமா தலைய உங்க உடிச்சிக்க வேண்டாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்ஜெக்டோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும் போதுங்க, இப்போ தேவனுடைய வார்த்தை அவர் கம்யூனிகேட் பண்ற விதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கம்யூனிகேட் பண்றாரு. தேவன் எப்படி கம்யூனிகேட் பண்றாருங்க? இப்போ டிவைன் பிளான் சார்ட் நம்ம பார்க்கும்போது ஜூயிஷ் ஏஜத்துல யூத யுகத்துல யார்கிட்ட மாத்திர தேவன் டீல் பண்ணியிருந்தாரு? யூதர்கள் மாத்திரம் தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான்.
இப்போ சுவிசேஷ யுகத்துல யாருக்கு மாத்திரம் அவர் டீல் பண்றாரு? தேவனோட, அது யார் கான்செக்ரேட் பண்ணிருக்காங்க? கவர்னன்ட் பீப்புள். யார் கான்செக்ரேட் பண்ணிக்கிறாங்க? அவங்க மட்டும். 1000 வருஷம் அரசாட்சியில யாருக்கு மட்டும் பண்ணுவாங்க? மனு குலத்துக்கு. ஸோ அந்த நேரத்துல யாராவது வந்து 1000 இயர்ஸ்ல கண்ணுக்கு தெரியுற பாகத்துல போயிட்டு நான் சர்ச் வாய்ப்புக்கு போறேன்னா தேவன் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்படின்னா தேவனுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே கிளியர். எந்தெந்த காலத்துக்கு என்ன விஷயத்த அவர் டெலிவர் பண்ணமோ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நேர்த்தியா பண்ணுவார். நேர்த்தியா. ஒருவேளை நமக்கு சுவிசேஷ யுகத்துல இருக்கிறதுனால, காஸ்பல் ஏஜ்னால நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன், ஒருவேளை தேவன் எனக்கு இந்த தகவல் சொல்ல, அதனாலதான் என்னுடைய ரட்சிப்பு என்ன ஆகல, அப்படிலாம் நம்ம எந்த ஒரு காரணமும் தேவன் மத்தியில என்ன பண்ண முடியாது. அவருடைய கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாரு. இப்ப எக்ஸிக்யூட் பண்றது யாரோட கையில? நம்மளுடைய கையில இருக்கு. நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவன் இந்த மாதிரி ஏற்ற காலத்துல கம்யூனிகேட் பண்ணும் போது, ஒருவேளை இந்த சுவிசேஷ யுகத்துல கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு தேவன் ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணும் போது கண்டிப்பா மிஸ்கம்யூனிகேட் பண்றதுக்கு சாத்தானால முடியுமா? முடியாது. அதுதான் இந்த சப்ஜெக்டோட கோர் தீம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜில நம்ம எடுத்து பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு ஜங்க் இன்ஃபர்மேஷன். இதுக்கும் பைபிளுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இன்டர்நெட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பைபிளுக்கும் நம்ம ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் யார் செய்யற கிரியை நம்ம பார்க்கும் போது 2 Corinthians 11th chapter 13 to 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாருங்க, சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொள்வானே அப்படின்னா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு நியூ கிரியேஷன். எவ்வளவு சீரியஸா கவனிக்கணும். ஏதோ ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்சரை நம்ம பார்த்துட்டா அது நமக்கு என்ன இருக்கும்? அது வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனா நீங்க அது மாத்திரம் பார்த்துட்டு ஸ்கிரிப்சரை நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்ன இருக்கும்? ஒரு பெரிய மேக்னிஃபை, அதுதான் வந்து ஒரு ஒளியன் தூதன் போலவே தெரியும். டெக்னாலஜி பாருங்க, டெக்னாலஜி inherently simulates curiosity. ஈர்க்கப்படுதல். ஒரு டெக்னாலஜியை ஒருத்தர் பயன்படுத்துறாங்கன்னா அதுக்குள்ள ஆராயணும் நினைவானும் ஒரு கியூரியாசிட்டி உண்டாகும். அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா ஒளியின் தூதன் போல யார் இருக்கிறாங்க? சாத்தான் இருக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி பத்தி நம்ம பார்த்தாச்சு. தேவன் வந்து நம்ம கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம்னு பார்த்தாச்சு. ஒரு சின்ன ஒரு கொஸ்டினோட ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். என்னன்னா, இப்போ நம்ம வாசிக்கிற வசனம், நம்ம தியானிக்கக்கூடிய சத்தியம், அதுதான் சத்தியம்னு எப்படி வேலிடேட் பண்றது? ரொம்ப ரீசனபிளான ஒரு கொஸ்டின். இதை நம்ம ஒரு விஷயத்த நம்ம உங்க மத்தியில டெலிவர் பண்ணோம், அது ட்ரூத்தா இல்லையான்னு எப்படி வேலிடேட் பண்றது? எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அது அப்படியே ப்ரெசென்ட் பண்ண அது சத்தியம் ஆயிடுமோ? இப்போ தேவனுடைய வார்த்தை தான், இது எப்படி வேணா போதிச்சா அது சத்தியம் ஆயிடுமா? எப்படி ட்ரூத்னு நம்ம எப்படி வேலிடேட் பண்றது? சகோதர சிஸ்டர், அதுதான் இது. இப்போ நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ வாசிக்கிற வேத வசனம் வந்து சத்தியம் எப்படி வேலிடேட் பண்றது? வேலிடேஷன், அதுதான் உண்மைன்னு எப்படி நம்ம உறுதியை நம்புறது? அதை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சகோதரர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. நம்ம தியானிக்கிறோம், ஸ்டடி பண்றோம், தப்பு இல்லை. நம்ம ஸ்டடி பண்ற விதத்துல ஸ்டடி பண்றோமா? ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. ஏன்னா இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம பேசுனது ஒரு 2% கூட இருக்காது, உங்களுக்கு thousands ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு மாஸ்டர் டிகிரியே ஓப்பனா இருக்கு. நம்ம அங்க போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கலாம். ஆனா ஸ்கிரிப்சர், வேதாகமம், பைபிள் இருக்கக்கூடிய சத்தியத்தை எப்படி நம்ம வேலிடேட் பண்றது? நம்ம நம்புறது சத்தியம் எப்படி வேலிடேட் பண்றது பார்க்கும்போது, நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் தேவனால் ஏற்படுத்தி வைத்த சில காரியங்கள் இருக்கு. ரொம்ப எளிமையா ஸ்டார்ட் பண்ண.
ட்ரினிட்டி திருத்துவம் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்டா சகோதரர்கள் வந்து திருத்துவம் எடுக்கும் போது யாருன்னு எடுக்கிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் ஒரு 100 to 150 வசனம் கொடுப்பாங்க. பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியினர் என்றால் இது எப்படி அவங்க கொடுத்தாங்க? ரொம்ப எளிமையான கேள்வி. எப்படி கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது பைபிளை ஓபன் பண்ணிட்டு எங்கெல்லாம் பிதாவாகிய தேவன் பத்தி இருக்கு, எங்கெல்லாம் கர்த்தர் இயேசு பத்தி இருக்கு, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவி பத்தி இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு. அது பேர் என்ன? ஸ்ட்ராங் கன்கர்டன்ஸ்ல நம்ம எடுத்து பார்க்கும் போது ஒரு வசனத்தை பத்தி அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், ஜிஓடி, கேபிட்டல் ஜிஓடினா என்ன, ஸ்மால் ஜிஓடினா என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜிஓடினா என்ன, இந்த மாதிரி நம்ம ஆராயும் போது கண்டிப்பா நம்மளால ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பிதாவாகிய தேவன் பத்தி பேசக்கூடிய வசன பகுதிகள், கர்த்தர் இயேசுவை பத்தி பேசக்கூடிய வசன பகுதிகள், பரிசுத்த ஆவி பத்தி பேசக்கூடிய வசன பகுதிகள், பைபிளே வேலிடேட் பண்ணும். வசனத்தை வச்சு வசனமே நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒருவேளை நல்லா சத்தியத்தை கேட்டு நம்ம அர்ப்பணிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டடீஸ்னா என்ன பண்ணணும்? எப்படி கொண்டு போகலாம்? நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின ஸ்டடீஸ் இந்த வால்யூம் ஸ்டடீஸ். இப்போ வால்யூம் ஸ்டடீஸ்ல எடுத்து பார்க்கும் போது வால்யூம்ஸை சைட்ல வச்சுக்கோங்க, பைபிளை சைட்ல வச்சுக்கோங்க. வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்க வசன பகுதியில் நீங்க எடுத்தீங்கன்னா அதே என்ன ஆகும், ஃபுல் பைபிள் என்ன ஆகும். ரிசல்ட் பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸை நீங்க எடுத்தாலே போதும், நம்ம வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் என்ன ஆயிடும் இருக்க கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா வேத வசனத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த வேத வசனத்துக்கான விளக்கம் தான் ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர் தவிர அது பைபிளுக்கு இணையா இல்லை. ஆனாலும் பைபிளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வெளிச்சமான சத்தியங்களும் அதுல என்ன இருக்குங்க. நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ். ஒருவேளை நம்ம வால்யூம் ஸ்டடீஸ் பண்ணும்போது கிளியரா நம்மளால என்ன பண்ண முடியும், எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு கிளியரா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்னொரு ஆலோசனை, ஒருவேளை நம்ம நிறைய புக் ஸ்டடீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைங்களா? ஒருவேளை ஹெரால்டு, டான் மேகசின், இல்ல சின்ன சின்ன புக் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு மெட்டீரியல்ஸை பார்க்கல வால்யூம் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வால்யூம் பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் என்ன வருதுங்க, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வெளியே வருதை தவிர வால்யூமுக்கு என்ன இணையா அது இல்லை. அதனால கேர்ஃபுல்லா நம்ம ரீசன் பண்ணி தியானிக்கிறது என்னன்னு பார்க்கும்போது வால்யூம் ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சகோதரர் சொல்லும் போது ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. இதை நீங்க ஸ்டடி பண்ணும் போது தயவு செய்து உங்களுடைய போனை வச்சு ஸ்டடி பண்ணாதீங்க, இல்ல கம்ப்யூட்டரை வச்சு ஸ்டடி பண்ணாதீங்க. கிரீன் கலர் டெக்ஸ்ட் புக் கையில வச்சுக்கோங்க. வால்யூம்ஸ் ஒவ்வொரு வால்யூம் கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க, பக்கத்துல ஸ்கிரிப்சர் வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஒருவேளை மொபைல்ல வச்சு பண்ண என்ன, வால்யூம்ஸ் ஓபன் பண்ணிட்டு அது யூடியூப் ஷார்ட்ஸ்ல போயிட்டு அப்படியே நம்ம தூங்கிடுவோம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ அதனால வால்யூம்ஸை வந்து நம்ம பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு நல்ல சஜஷன் அவர் கொடுக்குறது நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் தான் சத்தியம். எப்படி உறுதிப்படுத்துறது பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் ஸ்டடியில ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்மள அந்த வசனம் பரிசுத்தம் ஆக்குதா? ஒருவேளை நம்மள பரிசுத்தம் ஆக்குதுன்னா, நம்மளுடைய மறுரூபம் ஆக்குறது தெரியுதுன்னா, நம்மளுடைய மைண்ட் சேஞ்ச் பண்றது தெரியுதுன்னா, தேவனுக்கு இசைவா நடக்கிறது தெரியுதுன்னா, இல்லைன்னா அது என்ன இல்லைங்க, சத்தியம் இல்லை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 1 chapter 20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து இந்த வசனம் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது
ஜிஎஸ் கிரைஸ்ட் வலது கயத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 7 நட்சத்திரங்கள் வந்து 7 தூதர்கள், 7 ஸ்டார்ஸ் வந்து 7 ஏஞ்சல்ஸ். இந்த ஒரு 7 சபை காலகட்டத்துக்கு தேவன் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பயன்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் சபை அப்போஸ்டல் பவுல், செகண்ட் ஜான், தேர்ட் ஏரியஸ், ஃபோர்த் பீட்டர் வால்டோ, நெக்ஸ்ட் ஜான் விக்லிஃப், சிக்ஸ்த் மார்ட்டின் லூதர், செவன்த் பத்தரசர். ஸோ அந்த ஒரு சேனல் மூலியமா வரக்கூடிய சத்தியம் தான் அது உண்மையான சத்தியம். ஏன்னா ஜிஎஸ் கிரைஸ்டோடைய வலது கரத்துல இருந்து வரக்கூடிய அது ஒரு நட்சத்திரத்தோடைய வெளிச்சம். அன்பான சகோதர சகோதரி, ட்ரூ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது தொடர்ந்து அது நமக்குள்ள ஒரு ஞானத்தை உண்டாக்கும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய சத்தியம் எப்படி ஹார்வெஸ்ட் ட்ரூத், கடைசி கால சத்தியம். இந்த கடைசி கால சத்தியத்தோடைய அந்த ஒரு வெளிச்சம் அது வெளியே வரும்போது இந்த உலகத்துல என்ன பாதிப்பு நடக்குது. ஒருவேளை இன்ஃபர்மேஷனுடைய சோர்ஸ்ல வந்து புதிய சிருஷ்டிக்கு தேவன் எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பார்த்துட்டோம் வால்யூம் ஸ்டடீஸ்ல. இந்த உலகத்துக்கு அவர் எப்படி கம்யூனிகேட் பண்றாரு, என்ன மெசேஜ் கொடுக்க வராரு, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வராருன்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 4th chapter 16th verse. ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சோ இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுடைய 2ஆம் பிரசனத்தை குறிக்குது. 1874 இந்த ஒரு எக்கால சத்தம், the trumpet sound எதை குறிக்குது பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, 1874 இருந்து நம்மளுடைய கர்த்தர் இந்த பூமி மேல ஒரு பிரசனம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3 விஷயம் வந்து இந்த உலகத்துல இம்பாக்ட் ஆகுது. ஒரு 3 things வந்து இந்த பூமியில இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்றது ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது முதல் விஷயம் லிபர்ட்டி. ஒருவேளை நம்ம பார்க்கும்போது லிபர்ட்டி சுதந்திரம் இல்ல, இன்னொரு வருஷம் சுயாதீனம், விடுதலை, லிபர்ட்டி. ஒரு 50 years பிஃபோர் நம்ம விமென்ஸ் பார்க்கலாம். சகோதரிகளை உங்களை தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண் சுதந்திரம் எப்படி இருந்துச்சு. இப்போ there is no more gender disequality. எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, சமம் ஆயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? அப்படியேவா? ஏன்னா இது வந்து 1874க்கு அப்புறம் ஒரு கிரேட் ஜூப்ளி ஆனதுனால அடிமைத்தனம், கலரு, ரேஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆகல, அதெல்லாம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நீக்ரோஸோ ஒரு அமெரிக்கனும் என்ன ஆகலாம், ஒன்னா இருக்கலாம். பிரசிடென்ட் பாரக் ஒபாமா கூட ஒரு நீக்ரோ தான், ஒரு பிளாக் தான். அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து யுஎஸ் பிரசிடென்டா இருந்தாரு. இதெல்லாம் எதோடைய விளைவுன்னு பார்க்கும்போது the effect of our Lord's presence. இது ஒரு பக்கம். செகண்ட், Daniel 12:1. Daniel 12:1. ஜனத்தின் புத்திரருக்காய் நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருப்பவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும் போதுங்க, அக்காலத்திலே அது என்ன எந்த காலமா, அறிவு பெருகிற காலம். the knowledge shall increase. இது வந்து இப்ப நம்ம பார்த்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு என்ன ஒரு விஷயங்க, அது ஒரு அடியாளம் தான், அது ஒரு நிரூபணம் தான் நம்ம சொல்லலாம். மூணாவது விஷயம் லிபர்ட்டி வந்துச்சு, எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டோம். செகண்ட், இங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மூணாவது இது இருக்கணும். ஜோயல் 2:11.
2:11. கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய வாயின் மகா பெரியதும் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? இதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய சினாரியோ. ஒண்ணு, எல்லாருக்கும் வந்து அந்த சமமான உரிமை வேணும், ஒரு விஷயம். நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன நடக்குதுங்க, இது ரெண்டும் பெருகுதுனால ஆபத்தும் பெருகுது. மகா உபத்திரத்துக்கு எல்லா விஷயமும் தயாராகுது. ஏன் மகா உபத்திரம் வரணும் பார்க்கும்போது, எங்க அறிவு பெருகுதோ, எங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ, அங்க என்ன ஆகும்னு பார்க்கும்போது டிஸ்கண்டென்ட் ஆகும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்றோம்னா கம்பெனியில, தேங்க்யூ வெரி மச், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்னுக்கு போறாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் ஜென் போறாங்க, நெக்ஸ்ட் ஜென் போறாங்க, அப்படியே நெக்ஸ்ட் ஜென் போறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஜென் போகும்போது கம்பெனி இருக்குமோ இல்லையோ நம்ம செத்துருவோம். அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷரைஸ் மேல ப்ரெஷரைஸ் முடியாது. ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றதுக்குள்ளேயே இன்னொரு 10 ப்ராடக்ட் பைப்லைன்ல இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரே விஷயம் தான், ஆனா மனுஷனோட டிஸ்கண்டென்ட்னால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுதான் என்ன, இது எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னார்கிக்கு கொண்டு போகுது நம்ம பார்க்கணும். Daniel 12:46. Sorry, 2:46. Second chapter 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் முகக்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஸ்கிரிப்சர் நமக்கு நல்லாவே தெரியும். 2:46. அந்த 5ஆம் உலக பேரரசு அந்த ஒரு தரிசனத்தை சொல்லிட்ட பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பாபிலோன் ராஜா அப்படியே சாஷ்டாங்கமா என்ன பண்ணிடுறாரு, அவரு முகக்குப்புற விழுந்துடுறாரு. அப்படி அந்த தரிசனத்துல அவர் என்ன சொன்னாரு, அந்த ஒரு 4 பேரரசுகளும் பார்த்துட்டு 5ஆம் பேரரசு வரும்போது இந்த 4 பேரரசு என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ராஜா இந்த தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுறாரு, அந்த ஒரு விஷயம் நம்ம வாசிக்கிறாங்க. அந்த கல்லில் பேர்க்கப்படாத கல். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ அந்த ஒரு கல் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுச்சுன்னு வசனம் நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த நொறுக்கி போட்ட சிச்சுவேஷன் தான் இந்த வேர்ல்டு பிரசன்ட் கவர்மெண்ட். ஏன்னா இருக்கிறதுலயே வந்து பவர்ஃபுல்லா இருந்த அந்த ஒரு ரோமன் எம்பையரை அந்த கல் என்ன பண்ணிடுச்சு, அடிச்சிச்சு. இப்ப எல்லாம் உடைஞ்சு போன பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய உலக. ஏன் இந்த பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நியூ கிரியேஷனுக்கான ட்ராப் என்னன்னா, இப்ப இந்த உளுந்து போன உடைஞ்சு போன இந்த ராஜ்யங்களை பார்த்துட்டு நம்ம சில டிசிஷன் எடுப்போம். என்னன்னா, இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா பிட் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிட் காயின்ஸ் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிட் காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓ, வெரி குட். ஐ டோன்ட் நோ. பிட் காயின்ஸ் வந்து நம்ம வர்ச்சுவலா பார்க்க முடியாது. அது டிரான்சாக்ஷன் வருதும் தெரியாது, போறதும் தெரியாது. திடீர்னு நீங்க வந்து பெரிய கோடீஸ்வரனா காமிக்கும், நெக்ஸ்ட் டே நீங்க யாருன்னே தெரியாது. கிரிப்டோ கரன்சி அகைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஏன் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம்னு பார்க்கும்போது, எப்படி இந்த ஒரு நாலேஜ் வந்திருக்கும்? கண்டிப்பா நம்ம பைபிள்ஸ் சொல்லிக்க மாட்டாங்க பிட்காயின்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம பேசக்கூடிய அன்கான்சிக்ரேட்டட் உலகத்தார் கொடுக்கக்கூடிய ஆலோசனை தான் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணு 10 வருஷத்துல அது வந்து கோடி கணக்கா இதெல்லாம் ஆகும்.
ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டி என்பது அவங்க சேவிங்ஸ் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் ஹை ரிஸ்க். நம்மளோட லைஃபே புரட்டி போட்டோம். நாளைக்கு உங்களுக்கு $1 மில்லியன் என்ன ஆவீங்க? மைண்ட் என்ன ஆகும்? அதே மறுநாள் யுவர் கிரிப்டோ கரன்சி ஷோஸ் ஜீரோ அக்கௌண்ட் என்ன ஆகும்? ஓவர் நைட்ல நம்மளுடைய மென்டல் எமோஷன்ஸ் என்ன ஆகும்? அதுதான் இந்த உலகத்துடைய சூழல். ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ரேஸ் ஆயினே இருக்கும், பார்த்தா திடீர்னு நெகட்டிவ்ல ஃபாலோ ஆகும். எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, கடைசி காலத்துல வரக்கூடிய புதிய சிருஷ்டிக்கு பி கேர்ஃபுல் சப்ஜெக்ட் எடுத்து. ஸோ இதோட நம்ம கடைசி பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தின சத்தியம் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கு சேனல் வால்யூம் ஸ்டடிஸ், அதுக்கு சேனல் நம்மளுடைய சாங்டிஃபிகேஷன், நம்ம பரிசுத்தம் மாறும் தருதா? எஸ், இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம பார்க்கும் போது கடைசியாக தேவன் மனுக்குலத்தை, ஒருவேளை இந்த சுவிசேஷ யுகம் முடிஞ்சிட்டு பிறக்க மனுக்குலத்தை அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார்? ஜெஃபனியா 3:9. ஜெஃபனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனம் பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். அவங்களுடைய பாஷையை என்ன பண்ணுவாரா? சுத்தமான பாஷையாய் மாற பண்ணுவேன். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு ராஜ்யத்தோட கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அவர் என்ன பண்ணுவார்னா, மனுக்குலத்தை உயிர்த்து எழுப்பிட்ட பிறகு அந்த மனுக்குலத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவல் எப்படி இருக்கும்னா, ஒரு பியோர் லாங்குவேஜா தான். அது பியோர் லாங்குவேஜ்னா, இப்போ நம்ம காதால கேட்டு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனா அது இருக்காது. அந்த இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்றதே யார் தான்? தேவனோ கர்த்தர் இயேசுவும். அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க மனுக்குலத்துக்கு டெலிவர் பண்ணும் போது மென்டலி, மாரலி, பிசிக்கலி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ட்ரூத் ட்ரூத் ட்ரூத், சத்தியம் மாத்திரம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்க்கணும். அதுதான் ஹைவே ஆஃப் ஹோலினஸ். அந்த ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல என்ன நடக்கும்னா, அங்க சிங்கம் இருப்பதில்லை, அங்க கரடி இருப்பதில்லை, அங்க எங்க துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லைன்னு என்ன அர்த்தங்க? எந்த ஒரு தீய இன்ஃபுளுன்ஸும் அங்க என்ன இருக்காது. பியோர் இன்ஃபர்மேஷன், தேவனால் வரக்கூடிய சத்தியம் தான் அங்க ஃப்ளோ ஆகும். நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மனுக்குலத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கடைசி இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரெவலேஷன் 27:9. ரெவலேஷன் 27:9. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாப்போக்கையும் மோசம் போகும்படிக்கும் அவர்கள் யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவார். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. சோ இதுதான் கிளைமேக்ஸ். எல்லா பியூர் இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு ஹைவே ஆஃப் ஹோலினஸ்ல ஜனங்களுக்கு போஷிக்கப்படும் போது அவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா, இதுதான் சத்தியம்னு ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு அர்ப்பணிச்ச ஒரு வாழ்க்கை அவங்க காணப்படும். அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு அவங்க வரும்போது ஒரு ஃபைனல் டெஸ்ட் தேவன் இருக்கிறார். எப்போ? 1000 இயர்ஸ் உடைய ஆஃப்டர் 1000. இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். 1000 இயர்ஸ் வெறும் யாருக்கு கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் கையில தான் 1000 இயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா யாரோட கையில போயிடும்? பிதாவாகிய தேவனுடைய கையில போயிடும். ஏன்னா வசனம் இருக்கிறீங்களா, அந்த 1000 வருஷம் முடிவுல கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுவார்? ராஜ்யத்தை யார் கையில ஒப்பு கொடுத்துருவார். இப்போ இந்த ஜனங்க யார் கையில மாட்டுறாங்க? தேவனுடைய கையில மாட்டுறாங்க. எப்படி தேவனுடைய கையில மாட்டுறாங்கன்னா,
கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா கொடுத்தாச்சு. கர்த்தர் இயேசு மூலியமாக ஆதாம்குள்ள மரிச்ச எல்லாரும் கர்த்தர் இயேசுக்குள்ள உயிர் தெளித்து வந்துட்டு அவங்க வந்து இனிமே நீங்க நித்திய ஜீவன் வேணும்னா இந்த சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்து சார்ந்து தான் நடக்கணும். கிளியர் கம்யூனிகேஷன் வந்தாச்சு. இப்ப 1000 இயர்ஸ் முடிவுல மறுபடியும் கோக் மாகோக் எழும்புவாங்கன்னா மறுபடியும் சில கூட்டம் எழும்புவாங்க. சாத்தான் திறக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வில் ஃபார்ம் எ நேஷன். நம்ம ஒரு தனி கவர்மெண்ட்டை உருவாக்கலாம். மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும், ஜனங்களை வஞ்சனை செய்வாங்க. இத தேவன் என்ன பண்றாருன்னா ஆனா அவங்களுக்கு பரிதாபமான விஷயம் என்னன்னா 1000 இயர்ஸ் முடிஞ்சிட்டு யார் கையில மாட்டுறாங்க. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணுவாரு, எதுவுமே ஃபாஸ்டா பண்ண மாட்டாருங்க. அவருடைய ட்ரெண்டே ஸ்லோவா பண்ணுவாரு. அவருடைய பொறுமையினால தான் நம்ம பொறுமை எழுதுறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவருக்கு கொஞ்சம் அன்ரைச்சஸ்னஸ் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு, அதுதான் லிட்டில் சீசன்ல லாஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். அப்ப தேவன் என்ன பண்ணுவார், டோட்டலா அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஜனங்கள், அது பரிசுத்தமான ஜனங்களா இருக்கவங்க தேவன் என்ன பண்ணுவார்னா யுகத்துக்கும் அவருடைய கண்ணீர் கவலைகளை எடுத்து போட்டு அவர் வழி நிறுத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம பார்த்த பாடம் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ஒரு புதிய சிருஷ்டிக்கு தேவனுடைய வார்த்தை தான் பிரதானமான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் எனக்குடைய ஒரு பாயிண்ட் அந்த சப்ஜெக்ட். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.